ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தேனமுதில் திருச்சதகத்தில் 5வது பதிகமாக கைமாறு கொடுத்தல். கைமாறு கொடுத்தல்னா முதல்ல என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய தனவந்தன் ஒரு மிகவும் ஏழையான ஒருவனுக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, இதுக்கு நான் கைமாறாக நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியல அப்படின்னு அந்த ஏழை சொல்லுவான். அவனால் அந்த தனவந்தருக்கு கைமாறு செய்ய முடியாது. ஆனால் அவன் அதை எப்பொழுதும் நன்றியோடு நினைத்து கொண்டிருப்பது தான் அவனால் செய்ய முடிந்த ஒரு கைமாறு. அதுபோல இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அரிய மானிட பிறவி கொடுத்திருக்கிறார். தலை முதல் கால் வரை இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் இறைவனை தொழுது மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்காக, முக்தியை அடைவதற்காக, சிவபுரத்தில் சென்று சேர்வதற்காக இந்த உடல் என்னும் கருவியை கொடுத்திருக்கிறார். கண்களால் அவனை தரிசித்து, காதுகளால் அவன் புகழை கேட்டு, வாயினால் பாடி, மனதினால் சிந்தித்து, கைகளால் வணங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தலையிலேருந்து கால் வரைக்கும் அது நமக்கு இறை வழிபாட்டுக்கென்றே கொடுக்கப்பட்ட ஒரு அரிய மானிட பிறவி. அப்படி கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் அப்படின்றது தான் மாணிக்க வாசகர் சொல்றார். இரு கையானையை ஒத்து இருந்து என் உள கருவை யான் கண்டிலேன், கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே அப்படின்ற முதல் பாடல். இருகை யானையை ஒத்து இருந்து அப்படின்னா, யானை மிகப்பெரிய ஒரு மிருகம். அது இன்னைக்கும் நம்மளுக்கு பார்க்க சலிக்கிறதே இல்லை. ரொம்ப பெருமை வாய்ந்தது இல்லையா? அதுக்கு பெருமை இருக்கு. கோயில் திருவிழாக்கள்லாம் பெரிய பெரிய கோயிலில் யானை இல்லாமல் நடத்த மாட்டாங்க. யானை மேலே சுவாமி ஊர்வலம் வருவார். யானை மேலே அவருடைய அபிஷேக நீர் ஊர்வலமாக வரும். இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது அந்த யானை. அந்த பெருமை வாய்ந்த அதுபோல் இந்த அரிய மானிட பிறவி, ரொம்ப உயர்ந்த பிறவி இது எனக்கு. அதுபோல் நானும் பெருமை பெற்றிருக்கிறேன். அந்த யானை பாகன் நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு, அழகாக விபூதி பூசி, அழகாக சுற்றி சுற்றி நல்ல வரைந்து, காதுலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பான். நல்ல சாப்பாடு போட்டு தடவி கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துப்பானான். அந்த யானைக்கு மத நீர் ஒழுகுகிற பொழுது அது உணர்ச்சி பாதையிலே சென்று அந்த பாகனையே மிதிச்சிருமா. அது போல நான் இருக்கேன். யானைக்கு ஒரு கை தும்பிக்கை, எனக்கு 2 கை இருக்கு. மற்றபடி யானைக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அது எப்படி தன் தலைவனை மறந்து உணர்ச்சி பாதையிலே செல்கிறதோ அதை போலத்தான் நானும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படின்றார். எப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதாவது என் உள கருவை யான் கண்டிலேன், என்னுடைய உள்ளத்துக்குள் உள்ளம் என்னும் கருவறைக்குள்ளே இருக்கின்ற கருப்பொருளாகிய உருபொருளாகிய ஒன்பொருளாகிய உன்னை நான் காணவில்லை. நீ எனக்கு அரிய மானிட பிறவை கொடுத்துருக்க, ஆனால் நான் காணலை அப்படின்றார். இது சொல்கிற ஒரு நகைச்சுவையான கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு முறை நாரதர் பூலோகத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்தாராம். நாராயணன்னு வழக்கம் போல் சொல்லிட்டு இருந்தாராம், போயிட்டு இருந்தாராம். அப்போ எதிர்க்கிற தொலைவில் சிவபெருமான் வேகமாக ஓடி கொண்டிருந்தாராம். உடனே சம்போ மகாதேவா சம்போ மகாதேவன் கத்த ஆரம்பிச்சிட்டாராம். உடனே ஆனால் சிவபெருமான் இவரை கவனிக்கவே இல்லையா. அவர் ஓடுற வேகத்தில் உடனே பின்னாலே இவர் துரத்திட்டு மகாதேவா மகாதேவான்னு கத்திட்டு பின்னாலே ஓடி போய் வேகமாக சடன் பிரேக் போட்டு அவர் முன்னால் போய் அப்படி நிற்கிறார். ஓ நாரதனா, என்ன நாரதா
அப்படின்னார். என்ன சுவாமி, நான் உங்களை வணங்குகிறேன், நீங்கள் திரும்பி கூட பார்க்காமல் இப்படி ஓடி வருகிறீர்களே, எங்கே ஓடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம். அதை ஏன் கேட்கிறாய், இப்பொழுதெல்லாம் ம பூலகத்தில் மக்களுக்கு பக்தி அதிகமாகி விட்டது. எல்லா கோயில்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. நல்லது தானே? அப்படி இல்லை நாரதா, ஒருவராவது நீ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வரவங்களே இல்லை நாரதா. வந்து நான் நல்லா படிக்கணும், நான் பாஸ் பண்ணணும், எனக்கு வேலை பாஸ் பண்ணிட்டா வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சிட்டா கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகிட்டா குழந்தை பிறக்கல, எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு வந்து வியாபாரத்தில் இவ்வளோ வரணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும், எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, எனக்கு சரி பண்ணி கொடு, அந்த நோய் வந்துருச்சு சரி பண்ணி கொடு, நான் உனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு வியாபாரமாகவே இருக்குது. இவங்களுடைய கோரிக்கையை கேட்டு கேட்டு நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். அதுக்காக என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். அதான் யாருமே இல்லாத ஒரு இடத்த தேடி ஓடிட்டு இருக்கேன் நாரதா, அங்கே போய் நிம்மதியாக உட்காந்துட போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னாராம். எம்பெருமானே, நீங்கள் கைலாய மலைக்கே போனாலும் கைலாஷ் யாத்திரைன்னு கிளம்பி வந்துடுவாங்க. நீங்கள் பெரிய காட்டுக்கு நடுவில் போய் உட்காந்தாலும் கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க. அப்போ என்னதான் செய்வது நாரதா? ஒரு அற்புதமான இடம் ஒன்று இருக்கிறது எனக்கு தெரிந்து, அங்கே யாருமே வரமாட்டார்கள். அப்படியா? ஆம், அப்படியே வந்தாலும் உங்களை உயிராக நேசிப்பவர்கள் மட்டும்தான் அங்கே வர முடியும். உங்கள் மேல் அன்பை பொழிபவர்கள் மட்டும்தான் அங்கே வர முடியும். உண்மையான அன்பை உங்களை நேசிப்பவர்கள் மட்டுமே அங்கே வர முடியும் அப்படின்னு. அப்படியா? அப்படி ஒரு இடம் இருக்கிறதா? சொல்லு சொல்லு அப்படின்னாராம். அது வேற எதுவும் இல்லை, மனுஷனுடைய இதய தாமரை தான் அது. அவனுடைய நெஞ்சத்தில் நீங்கள் போய் உக்காந்துட்டீங்கன்னா அவன் வெளியில தான் உங்களை தேடுவானே ஒழிய அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற உருபொருளை தேடவே மாட்டான். ஐம்புலன்களையும் அடக்கி கடந்து உள் சென்று காணப்படுபவர் கடவுள். அதனால் உங்கள் மேலே உண்மையான அன்பை வச்சு இருக்கிற முனிவர்களோ சித்தர்களோ அந்த மாதிரி ஆளுங்க தான் உங்களை வந்து காண முடியும். அதுதான் ரொம்ப சேஃபான இடம் அப்படின்ட்டு நாரதர் சொன்னாராம். இதில் நிறைய அர்த்தமும் இருக்குது, சிரிப்பாகவும் இருக்கும், சிந்திக்கவும் செய்கின்றதாக இருக்கிறது. அதான் என்னுள்ள கருவை நான் கண்டிலேன். அப்போ என்னத்தை தான் கண்டார்? கண்டது எவ்வமே, கண்டதெல்லாம் துன்பம் தாம்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பாகன் இதெல்லாம் செஞ்சால் அந்த யானைக்கு, நீ எனக்கு என்ன வருக என்று பணித்தனை, என்னை வான்னு கூப்பிட்டு எனக்கு நயன தீட்சை கொடுத்த, திருவடி தீட்சை கொடுத்த, ஸ்பரிச தீட்சை கொடுத்த, எல்லாம் கொடுத்துட்ட, அரிய மானிட பிறவி கொடுத்துட்ட. இவ்வளவு கொடுத்த பிறகும் எனக்கு நல்லா தெரியுது, உன்னை வணங்குவது ஒன்றே வேலை இந்த மனித பிறவியா, அது மாதிரி செஞ்சாதான் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும், முக்தி கிடைக்கும், உன்னோட வந்து சிவபுரத்திலே இருக்கிற செல்வனாக நான் மாறிவிடுவேன் அப்படின்னு தெரிந்திருந்தும் கூட என்னால் உன்னை வந்து வணங்க முடியவில்லை. நீ யார் தெரியுமா? வானுலோர்க்கெல்லாம் ஒருவன், வானத்தில் இருக்கின்ற அனைத்து தேவாதி தேவர்களுக்கும் தலைவன், உனக்கு மேல ஒரு தலைவன் கிடையாது. அப்படிப்பட்ட நீ என்னை வருக என்று பணித்தனை, ஆனால் நானே கிற்றிலேன், உன்னை வணங்கவில்லை. கிற்பன் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஐம்புலன்கள் வழியாக வெளி உலகுக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கின்ற சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டு அதுவே எனக்கு துன்பமாக மாறிவிடுகிறது. அந்த துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அப்படின்னு மாணிக்க வாசகர் புலம்புகிறார். ஆனால் இது மாணிக்க வாசகருக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அவர் வந்து நிறைந்த பக்திமான். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு முருகார் சொல்லுவார். ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்கத்திற்கு ஒப்பானது. நமக்கெல்லாம் யார் பேர் வைப்பாங்க? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உறவினர்கள் யாராவது வைப்பாங்க. ஆனால் மாணிக்க வாத ஊரருக்கு இறைவனே வந்து மாணிக்க வாசகர்னு பேர் வச்சாராம். அவருடைய இயற்பெயர் அது இல்லை. அதனால் அவருக்கு பேர் வச்சது பெருமாள், நம்மளுடைய சிவபெருமான். அதனால் அவர் என்ன பண்ணாராம், அடடா இந்த பாட்டெல்லாம் நம்ம பக்தர்கள் பாடினாங்கன்னா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். செல்வராள் பெரிய செல்வம் எதுனாக்க கட்டி கட்டியாக தங்கமோ வைரமோ வைடூரியமோ வச்சுக்கிறது கிடையாது. எங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனால் டிக்கெட்டு நிறைய காசு செலவு பண்ணிட்டு ஃப்ளைட் டிக்கெட் வாங்குகிறோம். அது மாதிரி இந்த திருவாசகத்தை படித்து நாம் உருகினோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய டிக்கெட்டு நம்மளுக்கு சிவபுரத்துக்கு போகிறதுக்கு.
அதுதான் பாஸ்போர்ட், விசா எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய டிக்கெட். அதனால் இன்னும் இதை வந்து நாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும், பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு பகவான் முடிவு பண்ணார். நேராக போய் மாணிக்க வாசகர் முன்னால் போய் நின்னா மாணிக்க வாசகர் இதையெல்லாம் சொல்லுவாரா எழுதுறதுக்கு? பார்த்த உடனே மெய் மறந்துடுவார். ஆகையினால ஒரு அந்தன இளைஞன் வேடத்தை பூண்டு சென்று, ஐயா நீங்கள் தினமும் பாடின பாட்டை நான் கேட்டேன், அருமையாக இருக்குது, பக்தி ரசம் சொட்ட சொட்ட இருக்குது, மக்கள் வந்து உய்வதற்கு அதை பயன்படுத்தலான் இருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன்னாராம். இவர் உட்கார்ந்துக்கிட்டு சொன்னாராம், இறைவன் நின்று கொண்டு எழுதினாராம் அந்த திருவாசகத்தை. பகவான் பாருங்கள் நம்மளுக்காக கை வலிக்க எழுதியிருக்காரு பாருங்கள் எத்தனை பதிகத்தை. அதனால் அதை எழுதி முடிச்சிட்டு இருப்பாடு, அதை எடுத்துன்னு போய் பஞ்சாட்சரப்படியில் வச்சாரு. மறுநாள் ஐயர்லாம் பார்க்குறாங்க, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் மாணிக்க வாசகர் சிரிச்சிட்டு கையை காமிச்சிட்டு நேராக கருவறைக்குள்ளே போய் பகவானோடு இரண்டரை கலந்து விடுகிறார். அப்படி கிடைத்தது தான் இந்த திருவாசக தேன் அமுது குடம் நம்மளுக்கு. அதில் இன்றைக்கி நம்ம வந்து முதல் பாடலை பார்த்தோம். அதனால் கடவுளுக்கு இந்த அரிய மானிட பிறவி நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்னன்னா, அதுலேயும் ஒரு நம்மளுக்கு தான் நன்மை இருக்குது, அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவரை நினைந்து உருகி இந்த திருவாசகத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா நலனும் பெருகும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இது சிற்றுரையா பேருரையா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உரை நன்றாக இருந்தால் உங்களுக்கு சிற்றுரையாக தெரியும், போர் அடித்தா பேருரையாக தெரியும். அதனால் நான் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இன்னும் அடுத்த பாடலுக்குண்டான விளக்கத்தை அடுத்த காணொளியில் தருகிறேன் இறைவன் அருளால் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.